இந்த பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா வண்டலூர் டு கேளம்பாக்கம் ரோடு, கூடுவாஞ்சேரி டு திருப்போரூர் ரோடு, இந்த பக்கம் செங்கல்பட்டு டு திருப்போரூர் ரோடு, இது எல்லாத்தையும் ஒன்றா கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரே ரோடு. ஆன் ரோடு மேலே ஒரு சொத்து கிடைச்சா எப்படி இருக்கும், அப்படி ஒரு லேஅவுட்டை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். நான் ஜெயக்குமார். டிஜிட்டல் அட்வர்டைசிங் யூடியூப் சேனலுமே உங்களை சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடிய லேஅவுட்டு ஒரு தரமான லேஅவுட்டுங்க, ஒரு அருமையான ப்ராப்பர்ட்டி. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். இந்த வீடியோவில் வந்து நம்ம லான்ச் பண்ணுறதுக்கு முன்னாடியே நம்மளை இன்வைட் பண்ணியிருக்காங்க. ஸ்பெஷலான ஆஃபர் ப்ரைஸ்லாம் கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. என்ன ஆஃபர் ப்ரைஸ் கொடுக்குறாங்க அப்படிங்கிற A to Z எல்லா டீட்டெயில்ஸும் நமக்கு சொல்கிறதுக்கு SM ப்ரொமோட்டர்ஸுடைய ஒன் ஆஃப் டைரக்டர் மிஸ்டர் யாக்கோப் சார் நமக்காக வெயிட் பண்ணுறாரு. வாங்க நம்ம அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். போகலாமா? வாங்க போகலாம். வணக்கம்ங்க, நான் யாக்கோப் SM ப்ரமோட்டர்ஸ்லேருந்து. ஸோ ஆக்சுவலாக சார் உங்களுக்கு முன்னாடியே இன்ட்ரோவில் கொடுத்துருப்பாங்க. ஸோ ஒன் ஆஃப் த எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணுற மாதிரி ரோடுன்ட்டுன்னு. ஸோ ஆக்சுவலாக இந்த லேஅவுட்டு ஸ்பெசிஃபிக்காக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆன் ரோடு பக்கத்துலேயே இருக்குங்க. உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் ஒண்டர்லா, அது உங்களுக்கு ஆரம்பிச்சிட்டாங்க. உங்களுக்கு எல்லாமே சூப்பராக ரன் ஆகிட்டு இருக்கு. அது பக்கத்தில் ரேடியஸில் ஒரு 3 கிலோமீட்டர்ஸில் நீங்கள் வந்து ஒரு ப்ரீமியமான சைட் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா இந்த வீடியோ கண்டிப்பாக நீங்கள் ஸ்கிப் பண்ணிடாதீங்க. ஏன்னா உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் ரியல் எஸ்டேட்டில் வந்து இந்த ஏரியான்றது டபுள் இல்லைங்க, ட்ரிபிள் மடங்கு பீக்கில் போயிட்டுருக்குங்க. ஸோ நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுற மணி உங்களுக்கு வந்து நீங்கள் எங்கேயும் உள்ளே போகாமல் ஒரு ஆன் ரோடு பக்கத்தில் இந்த மாதிரி ஒரு ப்ரீமியமாக வந்து பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு இது ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு சைட்டாக இருக்குங்க. நீங்கள் வாங்க, உள்ளே வாங்க. நான் உங்களுக்கு என்னென்ன ஆஃபர் கொடுக்குறோம், எத்தனை ஃபீட் ரோடு உள்ளே போட்டிருக்கோன்றதை உங்களுக்கு நான் ஃபுல்லாக சொல்கிறேங்க. ஸோ வாங்க மக்களே, நம்ம சைட்டுக்குள்ளே போகலாம். சார், நம்ம சைட்டை பற்றி நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம நிறுவனத்தை பற்றி சில விஷயங்கள் சொல்லுங்கள் சார். கண்டிப்பாக சார். ஆக்சுவலாக எங்கள் கம்பெனி பேர் பார்த்தீங்கன்னா SM ப்ரமோட்டர்ஸ். நம்ம பாஸ்ட் ஒரு 16 இயர்ஸாக பார்த்தீங்கன்னா வண்டலூர் டு கேளம்பாக்கம் ரோடு, கூடுவாஞ்சேரி, திருப்போரூர், மேலக்கோட்டையூர்னு சொல்லிட்டு எக்கச்சக்க லொக்கேஷனில் நம்ம வெற்றிகரமாக ஒரு 43 ப்ராஜெக்ட் மேலே பண்ணியிருக்கோங்க. இது நம்ம 44th ப்ராஜெக்டாக நம்ம வந்து ஒரு ஆன் ரோடு பக்கத்துலேயே ஒரு ப்ரீமியமாக ஒரு வில்லா ஃப்ளாட்ஸ் வந்து உங்களுக்காக கொண்டு வந்திருக்கோங்க. இங்கே சூப்பர் சார். இத்தனை ப்ராஜெக்ட் சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டு வந்திருக்கீங்க. ஓகே, இந்த நியூ சைட்டில் என்ன சார் ஸ்பெஷல்? சார் கண்டிப்பாக சார், இந்த ப்ராஜெக்டே ஒரு ஸ்பெஷல் தான். நான் ஏன் இவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக சொல்கிறேன்னா, உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் ஒண்டர்லா. ஸோ ஒண்டர்லாலேருந்து ஒரு 4 கிலோமீட்டர்ஸ்க்கு உள்ளரையே உங்களுக்கு வந்து இவ்வளோ ஒரு ப்ரீமியமான ஃப்ளாட் கிடைக்குதுன்னா இது எல்லாமே உங்களுக்கு ஒரு வரப்பிரசாதம் தாங்க. ஏன்னா ஆன் ரோடு பக்கத்துலேயே கிடைக்குது. நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுற அமௌண்ட் பார்த்தீங்கன்னா வித்தின் 2 to 3 இயர்ஸில் உங்களுக்கு வந்து அவ்வளோ க்ரோத் வரப்போகுது. நீங்கள் ஆல்ரெடி வந்து லொக்கேஷன் அட்வான்டேஜ் சொல்லிட்டீங்க, இருந்தாலும் நான் ஒரு வாட்டி சொல்கிறேன் பாருங்க. வண்டலூர் டு கேளம்பாக்கம் ரோடு, கூடுவாஞ்சேரி, திருப்போரூர், GST, OMR, செங்கல்பட்டு, திருக்கழிக்குன்றம், இது எல்லாத்தையுமே கனெக்ட் பண்ணுற மாதிரி ஒரு ப்ரைம் லொக்கேஷன் ஆன் ரோட்லேயே நம்மளுக்கு இங்கே வந்து ஒரு ப்ரீமியமாக சைட் கொடுத்துருக்கோம் சார். ஸோ அதனால நீங்கள் பண்ணுற இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா வித்தின் இயர்ஸில் உங்களுக்கு டபுள் ஆகும் சார். ஸோ அதனால தான் சொல்கிறேன், இது வந்து ஒரு ப்ரீமியமான ப்ளாட் சார். ஓகே, சூப்பர் சார். இப்போ நம்ம ஆன் ரோட்டில் தான் இருக்குது லேஅவுட், அதில் எந்த கன்ஃபியூஷனும் கிடையாது. இப்போ நீங்கள் திருப்பூர் டு செங்கல்பட்டு ரோடு வந்து நம்ம சைட்டில் இருந்து எவ்வளோ டிஸ்டன்ஸ் வருதுங்க? கரெக்டாக இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 கிலோமீட்டர்ஸில் வந்து உங்களுக்கு செங்கல்பட்டு டு திருக்கழிக்குன்றம் ரோடு. ஸோ அது பார்த்தீங்கன்னா நீங்கள் OMR திருப்பூரையும் ஆக்சஸ் பண்ணிக்கலாம், செங்கல்பட்டையும் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஸ்டேட் ஹைவே, அது ஸ்டேட் ஹைவே 1.5 கிலோமீட்டர் தான். 1.5 கிலோமீட்டர் தான் சார். இது தாண்டிங்கன்னா ஒரு அக்ஷய அப்பார்ட்மெண்ட் வரும். அது தாண்டின உடனே உங்களுக்கு ஒரு மெயின் ரோடு தான் அது. ஸோ அதில் தான் நீங்கள் செங்கல்பட்டு, திருப்பூரூர், திருக்கழிக்குன்றம்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே அதில் கனெக்ட் பண்ணிக்கலாம் சார். ஓ சூப்பர் சார். ஓகே சார், நீங்கள் இந்த டிஸ்டன்ஸ் சொல்லிட்டீங்க. அடுத்ததாக முக்கியமான டிஸ்டன்ஸ், அதாவது கூடுவாஞ்சேரி, மாம்பாக்கம், திருப்பூரூர், இதை மூணையும் கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு ஜங்ஷன். இந்த பக்கத்தில் காட்டூர் பஸ் ஸ்டாப் சொல்லியிருந்தீங்க, அது எவ்வளோ டிஸ்டன்ஸ் நம்ம சைட்டில் இருந்து? சார் நம்ம சைட்லேருந்து பக்கத்தில் தான் காட்டூர். ஸோ அந்த ஜங்ஷன்லேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5 கிலோமீட்டர்ஸ் போனீங்கன்னா திருப்பூரூர் போயிடலாம். ஒரு 12 to 13 கிலோமீட்டர்ஸ் போனீங்கன்னா நீங்கள் வண்டலூர் டு கேளம்பாக்கம். அதே ஒரு 12 கிலோமீட்டர்ஸ் போனீங்கன்னா நீங்கள் கூடுவாஞ்சேரி சார். நெல்லிக்குப்பம் ரோடு, சத்யசாய் காலேஜ் தாண்டி நீங்கள் போனீங்கன்னா நேராக கூடுவாஞ்சேரி சார். ஸோ லொக்கேஷன் அட்வான்டேஜஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கூடுவாஞ்சேரி, திருப்பூரூர், OMR எல்லாத்துக்குமே கனெக்டிவிட்டி செம்மையாக இருக்குது சார் இந்த லொக்கேஷனில். ஓகே சார், இப்போ நீங்கள் ஓவராலாக இந்த லொக்கேஷன் அட்வான்டேஜஸ் எல்லாமே நீங்கள் தெளிவாக சொல்லிட்டீங்க. இப்போ நம்ம லேஅவுட்டில் எவ்வளோ பிளாட்ஸ் போட்டிருக்கீங்க? சார் இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒரு கேட்டட் கம்யூனிட்டி ப்ரீமியமான ஃப்ளாட்ஸ் சார். இதில் உங்களுக்கு ஃப்ளாட் பார்த்தீங்கன்னா ஒரு 48 யூனிட்ஸ் போட்டிருக்கோம் சார். நம்ம கார்னரே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 16 கார்னர் ஃப்ளாட்ஸ் போட்டிருக்கோம் சார். ஸோ எல்லாமே ஃப்ரண்டேஜ் ஆகட்டும், ரோடு ஆகட்டும், எல்லாமே ரோடு வித்து பார்த்தீங்கன்னா 33 அடி, 30 அடி, 24 அடின்னு ரோடு சொல்லிட்டு எக்கச்சக்கமாக நம்ம வந்து ஒரு ப்ரீமியமாக போட்டிருக்கோம் சார் எங்கள் சைட்டு. ஓகே, அதாவது பிளாட்லாம் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்டேஜ் வந்து சின்ன சைஸில் கொடுத்து போட்டிருப்பாங்க. நீங்கள் மினிமம் எவ்வளோ ஸ்கொயர் ஃபீட் ஃப்ரண்டேஜ் கொடுத்து போட்டிருக்கீங்க? சார் இல்லை சார், இது வந்து ஆக்சுவலாக நம்ம ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா ஒரு கேட்டட் கம்யூனிட்டியாக போட்டு
போட்டிருக்கனால எல்லார் மக்களுமே வாங்கணும், எல்லாருக்குமே வந்து ஒரு ஃப்ளாட் வாங்கணுன்ற கான்செப்டில் நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு 23 அடி ஃப்ரண்டேஜ்லேருந்து அட்லீஸ்ட் 23 அடி ஃப்ரண்டேஜ்லேருந்து மேக்ஸிமம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 30 ஃபீட் வரலுமே உங்களுக்கு வந்து எலிவேட்டடாக நம்ம வந்து ஃப்ளாட்ஸ் பிரிச்சிருக்கோம் சார் நம்ம. ஸோ பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு வந்து ஃப்ளாட் சைஸ் மாறும் சார் கண்டிப்பாக. ஓகே ஓகே ஓகே. மினிமம் எவ்வளோ இருந்து இருக்குது சார்? இது மினிமமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 762 ஸ்கொயர் ஃபீட்லேருந்து அரௌண்ட் நீங்கள் ஒரு கிரவுண்ட் வேணுனாலும் எடுத்துக்கலாம், 2 கிரவுண்ட் வேணுனாலும் எடுத்துக்கலாம். ஸோ 2-3 ஃப்ளாட் கம்பைன் பண்ணி எடுத்திங்கன்னா உங்களுக்கு ஸ்டார்டிங் ஸ்கொயர் ஃபீட் அப்படின்றது 642 ஸ்கொயர் ஃபீட்லேருந்து உங்களுக்கு மேக்ஸிமம் நீங்கள் எவ்வளோனாலும் எடுத்துக்கலாம் சார். ஸோ அந்த சைஸஸில் இருக்குது சார் நம்மக்கிட்ட. ஓகே ஓகே சார். இப்போ அப்ரூவ்டுன்னு பார்த்தா என்னென்ன அப்ரூவ் வாங்கியிருக்கோம் சார்? இது அப்ரூவல் பார்த்தா மெயினாக டேரக்ட் டிடிசிபி அப்ரூவல் சார். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா ரெரா அப்ரூவல் இருக்குது சார் நம்மக்கிட்ட. ஸோ நம்ம பேங்க் லோனுமே பார்த்தீங்கன்னா 80 to 90% வரலுமே நம்ம வந்து SBI, டாடா கேபிட்டல், அதுக்கப்புறம் HDFCன்னு சொல்லிட்டு பெரிய பெரிய மேஜர் பேங்க்கில் நம்ம வந்து 80 to 90% வரலுக்குமே நம்ம பேங்க் லோனும் பண்ணி தரோம் சார் நம்ம. ஓகே சார். அடுத்ததா அம்யூனிட்டிஸ்ன்னு பார்த்தா என்னென்ன சார் கொண்டு வரீங்க சைட்? ஆன் ரோடு பக்கத்துலேயே இருக்குது சார். இதுவே உங்களுக்கு வந்து ஒரு ஒன் ஆஃப் த பெஸ்ட் அம்யூனிட்டிஸ் தான் சார். அது இல்லாமல் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சுற்றி காம்பவுண்ட் வால் சார். அதுக்கப்புறம் எலிவேட்டட் பிளாக் டாப் ரோடு. நீங்கள் ரோடு பார்த்தாலே தெரியும் நம்ம எவ்வளோ ஹைட்டு தூக்கி உங்களுக்கு எவ்வளோ எலிவேட்டடாக போட்டிருக்கோன்ட்டுன்னு. இன்வெஸ்ட் பண்ணுறவங்கன்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நார்மலாக ஒரு ரோடு போட்டிருப்பாங்க. ஆனால் நம்ம ஏன் இவ்வளோ எலிவேட்டடாக போட்டிருக்கோம்னா ஒரு 5 years 6 years கழிச்சு விற்கும் போது அவங்களுக்கு வந்து அந்த அப்ரிசியேஷன் அப்படியே இருக்கணும், அது நாளுக்கு நாள் ஏறிக்கிட்டே போகணுன்றதுக்காக தான் நம்ம எலிவேட்டடாக பிளாக் டாப் ரோடு போட்டிருக்கோம். அது இல்லாமல் ஒரு 1 yearக்கு நம்ம செக்யூரிட்டி ப்ரொவைட் பண்ணுறோம் சார். அது இல்லாமல் இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா EB வந்து நம்ம அப்ளை பண்ணுறோம் சார். வித்தின் ஒரு 20 to 25 daysலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உள்ள EB, போஸ்ட் லைன் எல்லாமே வந்துடும் சார் உள்ள. ஒரு ரெசிடென்ஷியலுக்கு தேவையான அனைத்து வசதியுமே உள்ளே கொண்டு வந்துடுவீங்க? கண்டிப்பாக சார். ரெசிடென்ஷியலுக்கு தேவையான எல்லா அம்யூனிட்டிஸுமே கரெக்டாக உள்ளே இருக்குது சார். இப்போ இது என்ன முக்கியமான விஷயம்னா நம்ம இடம் வாங்கி ஒரு 1 year 2 years கழிச்சு வீடு கட்டுறவங்களுக்கு அட்வான்டேஜ்ன்றது ரொம்ப நல்லாயிருக்கும் சார் இதில். ஓகே. இன்னொரு முக்கியமான விஷயங்க, சென்னை, செங்கல்பட்டு, திருவள்ளூர் இந்த மக்கள் தான் வாங்கணுன்ட்டு இல்லைங்க. ஓவரால் நீங்கள் தமிழ்நாடு NRI கிளைண்ட் யாராக இருந்தாலும் சரி, ஏன்னா ஒண்டர்லாவோட க்ரோத் உங்களுக்கு தெரியும் இல்லைங்களா? ஒண்டர்லாக்கு பக்கத்துலேயே இருக்கிறதுனால நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுற அமௌண்ட்டுன்றது உங்களுக்கு டபுள் ட்ரிபிள் ஆகும். உங்களுக்கு எத்தனை பேருக்கு தெரியும் ECR ரோட்லலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு MGM, ஸோ அந்த லொக்கேஷன்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 1000-1200 இந்த லேண்டு இப்போ க்ரோஸ் கணக்கில் போயிடுச்சு. ஸோ அதே மாதிரி இதுவும் அதே மாதிரி தாங்க. ஒரு 5 years 6 years கழிச்சு இதோட க்ரோத் பார்க்கும்போது நீங்கள் போடுற அமௌண்ட் வந்து ஒரு 17 lakh பட்ஜெட்டாக இருக்கும். ஆனால் நீங்கள் ரிட்டர்ன்ஸ் எடுக்கிறதுன்றது க்ரோஸில் கண்டிப்பாக எடுப்பீங்க. நான் இதை கான்ஃபிடென்ட்டாகவே உங்களுக்கு சொல்லுவாங்க. ஓகே சார். ஓவராலாக நீங்கள் எல்லாமே சொல்லிட்டீங்க. கண்டிப்பாக சைட்டை வந்து பார்க்குறவங்களுக்கு நிச்சயமாக ரொம்ப பிடிக்கும். அடுத்ததாக எல்லாருமே எதிர்பார்க்குறது என்ன அப்படின்னா நியர்பையில் இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஏதாவது இருக்கா அப்படிங்கிறது தான் பார்ப்பாங்க. என்னென்ன ஸ்கூல், காலேஜ் சார் இருக்குது சைட்டுக்கு பக்கத்தில்? சார் கண்டிப்பாக சொல்லிடலாம் சார். நம்ம சைட்லேருந்து ஒரு வாக்கபிள் டிஸ்டன்ஸில் CBSE பப்ளிக் ஸ்கூல் இருக்குது, சத்யசாய் மெடிக்கல் காலேஜ் இருக்குது. அது இல்லாமல் வந்து உங்களுக்கு OMR திருப்பூரில் பார்த்தீங்கன்னா 6 படை வீடு, JS குளோபல் CBSE ஸ்கூலு சொல்லிட்டு எக்கச்சக்க ஸ்கூலு, ஒரு 6-7 ஸ்கூல் மெட்ரிகுலேஷன் CBSEன்னு சொல்லிட்டு நிறைய ஸ்கூல் இந்த நியர்பையில் இருக்குது. காலேஜும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்போலோ ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், சத்யசாய் மெடிக்கல் காலேஜ் அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமாக நிறையவே இருக்குது சார் இந்த லொக்கேஷனில். ஓகே, சூப்பர் சார். நாங்கள் எல்லோரும் ரொம்ப எக்ஸைட்டாக வெயிட் பண்ணிகிட்ருக்குறோம். ஆஃபர் ப்ரைஸ் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கீங்க. நியூ சைட்டு ப்ரீ புக்கிங் பண்ணுறவங்களுக்கு ஆஃபர் கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தீங்க. என்ன ஆஃபர் சஸ்பென்ஸ் உடைக்காமல் சொல்லுங்கள் சார். சார் கண்டிப்பாக சொல்லிடுறேன். ஆக்சுவலாக இது வந்து இப்போதைக்கு ப்ரீ புக்கிங் ஸ்டேஜில் தான் சார் இருக்குது. இந்த ப்ரீ புக்கிங்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆல்மோஸ்ட் ஒரு 7 ஃப்ளாட் கிட்ட புக் ஆகிடுச்சு. ஸோ இந்த இதில் நம்ம மெயினாக கொடுக்குற ஆஃபர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் ஃபீட்டு வெறும் 2350 ரூபா மட்டும்தான். அதுவும் இப்போ இமிடியேட்டாக வரவங்களுக்கு பார்த்தீங்கன்னா 33 feet ரோட்டில் இருக்குது. உங்களுக்கு கார்னர் ஃப்ளாட்டுன்னு சொல்லிட்டு எதுக்குமே PLC சார்ஜஸோ அந்த மாதிரி சார்ஜஸ் எதுவுமே கிடையாது. ஸோ நீங்கள் நேராக வரீங்க, உங்களுக்கு இடத்த பிடிச்சிருந்ததுன்னா இந்த ஆஃபர் ப்ரைஸில் வாங்கிட்டு போங்க. நீங்கள் லான்ச்சுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் ஃபீட் ரேட்டு 2500 ரூபா சார். அது குறைஞ்சி நம்ம சைட் தர மாதிரி இல்லை சார். ஸோ இந்த லான்ச்சிங்லேயே நீங்கள் புக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஆஃபர் சார் இது. ப்ரீ லான்ச்சில் புக் பண்ணுறவங்களுக்கு 2350 ரூபா. ஆமாம் சார். ஆஃப்டர் லான்ச்சுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா 2500 ரூபா மார்க்கெட் ரேட் போடுவீங்க. கண்டிப்பாக சார். ஓகே சார், ஆல்மோஸ்ட் நம்ம வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். ரொம்ப நேரம் பேசிட்டோம். இருந்தாலும் லாஸ்ட்டாக ஒரு 1 லைன் கொடுத்துருங்களேன். கண்டிப்பாக சார். ஆக்சுவலாக நான் உங்கள் எல்லாருக்குமே சொல்லிட்டேன். நம்ம சைட்டு கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஒண்டர்லா சென்னையிலேருந்து உங்களுக்கு ஒரு 3 to 4 kilometers ரொம்ப பக்கத்துலேயே இருக்குது சார். அதுக்கப்புறம் இதில் முக்கியமான விஷயம் பட்ஜெட் வைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 16,30,000 உங்களுக்கு பட்ஜெட் இருக்குது. முன்பணமாக உங்கள் கையில் ஒரு 3 லட்ச ரூபா இருந்தால் போதும். நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் எல்லாமே சேர்த்து ஒரு 3 லட்ச ரூபா இருந்தால் போதும். மீதி அமௌண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 80 to 90% நம்ம பேங்க் லோனு நான் சொல்லியிருந்தீங்களா, SBI, டாடா கேபிட்டல், HDFCன்னு சொல்லிட்டு எந்த பேங்க்லனாலும் நம்ம லோன் பண்ணிக்கலாம் சார். ஸோ அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா இப்போ வர கஸ்டமருக்கு PLC சார்ஜஸ் கிடையாது. கார்னர் ஃப்ளாட் எல்லாமே அவைலபிளாக இருக்குது. ஸோ நீங்கள் நேராக வந்து சைட்டை பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்ச ஃப்ளாட்டை உங்களுக்கு என்ன பட்ஜெட்டோ அந்த பட்ஜெட்டில் நீங்கள் ஃப்ளாட் வாங்கிட்டு போயிட்டே இருக்கலாம் சார். ஓகே சார், தேங்க்யூ சார். தேங்க்யூ சார்.